WordPressல ஃப்ரீயாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரியான ஃப்ரீ வெர்ஷனில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 2 மெத்தட் சொல்கிறேன், 2 டைப்பில் 2 விதமாக ஏற்றலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு டைப் வந்து 7 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ஃபாஸ்டஸ்ட்டாகவும் இருக்கும். சேம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது. இது வந்து ஒரு வெப்சைட்குள்ளார ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது லோக்கல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருவோம். app.instawp.io இங்கே மேலே இருக்குது இல்லையா? ஸோ இந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ணோடனே அக்கௌண்ட்டு சைன்இன் பண்ண சொன்னோம். சைன்அப் பண்ணிக்கோங்க. இப்போ போல் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இங்கே கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்டேச்சிங் சைட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சைட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பாப்புலர், செக்யூரிட்டி, எஸ்சிஓன்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பேஜ் பில்டரில் எலமெண்டார் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம். செக்யூரிட்டியில் ஒண்டர்ஃபரன்ஸ் அண்டு எஸ்சிஓ பொறுத்த அளவுக்கு ரேங்க் எஸ்சிஓ அண்ட் WP டோட்டல் கேட்சி எல்லாமே இருக்குது இதில். ஆக்சுவலாக நீங்கள் மேக்ஸிமம் எது தேவைப்படுதோ நீங்கள் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபேவரட் எப்போவுமே ஃப்ளட்டர்ஃப்ளார் அண்டு இதில் தேவைப்படாது, இதில் எதுவும் இருக்காது. மார்க்கெட்டிங், கோட் ஸ்னிப்பட், ஓகே, WooCommerce, அபாண்டன் கார்ட், கிளிக் டு சாட், ஓகே. க்ரியேட் சைட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே சைட் டக்குன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DB எடிட்டர் இருக்கும், டேட்டா பேஸ் எடிட்டர் வந்து இங்கே இருக்கும், கோடு எடிட்டர் இருக்கும். நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். உங்களால் கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்த கூட பண்ண முடியும். அண்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கு பே பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. டேரெக்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அதை எடிட் பண்ணிக்க முடியும் கோடிங்லேயே. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் பேசிக்காக எனக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொடுத்தோடனே மேஜிக் லாகின் கொடுத்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கண்டினியூ சைட்னு இருக்குது இல்லையா? ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி பேஜுக்கு போகும். டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ளகின்ஸ்லாம் சைன்அப் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறது தான் இது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. வேணால் சைன்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WordPress இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்லாம் ஈஸியாக ஆஃப் பண்ண முடியும். மேலே ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் இங்கே டாப்பில். ஸோ இதை இறக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் போயிடும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். அண்ட் கீழே ப்ளகின் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணாமோ எல்லாமே இருக்கும். இது செக்யூரிட்டி ப்ளகின் சைன்அப் கேட்குது. ஸோ வேணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ வியூ பண்ணிடுறேன். டொமைன் வந்து அவங்க கொடுக்குறது தான். ஸோ டொமைன் ஒன்றும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க கொடுக்குறது தான். இந்த ஸ்டார்டிங் சைட் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா ஒரு 7 டேஸுக்கு இருக்கும். டிப்பிக்கலி 7 டேஸ். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, 6 hours 23 hours, 6 days 23 hours 59 minutes தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இந்த 7 நாள் முடிக்கும் இது அப்படியே இருக்கும். இதில் நீங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆட் நியூ சைட்டு கொடுத்து இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் எல்லாமே 7 days மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் மெத்தடுக்கு நம்ம போவோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து localwp.com இங்கே வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லோக்கலில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, localwp.com. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோட லிங்க்கையும். இங்கே டவுன்லோட் பட்டன் ஒன்று இருக்கும், இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக நான் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. க்ளோஸ் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. ஓகே, 2 ப்ரௌசரும் அட் நேரத்தில் சேமாக ஒன்றா இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே இப்படி தான் இருக்கும். நான் இப்போ அதை ஆக்சுவலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் ஆனோடனே இது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜென்ரலாக டிஃபால்ட்டாக என்னமோ இப்படி தான் இருக்கும். இதில் இங்கே டிசைன் வித் ஆகாஷ்னு இருக்குல்ல, இது வந்து நான் க்ரியேட் பண்ணது அஃபிஷியலாக. உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதே இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ க்ரியேட் நியூ சைட் எல்லாமே இங்கேயே இருக்குது. இங்கேயே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். க்ரியேட் நியூ சைட், க்ரியேட் ஃப்ரம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு இருக்கேன். நான் க்ரியேட் நியூ சைட்டு கொடுக்குறேன். ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், நீங்களே ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ப்ரௌசர் இதுதான். உங்கள் ப்ரௌசரை டேரெக்டாக அதுவே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிக்கும். நான் ப்ரௌஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக அது என்னோடய ஃபோல்டருக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்ட இந்த நேமில் வந்து இந்த நேமில் வந்து அங்கே ப்ளேஸ் ஆகும். ஃபைல்னு அங்கே தான் இருக்கும். கண்டினியூ, கஸ்டம், என்ன சர்வரில் போட்டுக்கலான்னு கேட்குது. இது வந்து கஸ்டம் டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு புரியும் சர்வர்னால் என்னன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் 2 எதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அப்பாச்சி போய்க்கோங்க. 8.3 8 ரெக்கமெண்டட் வெர்ஷன் வந்து ஓகே 8.1.23. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் மைஸ்கோயில் தான் எப்பவும் போல். MariaDB ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கும். மைஸ்கோயில் நல்லா இருக்கும், MariaDB நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா போய்க்கலாம், மைஸ்கோயிலே போய்ப்போம். இவங்க ப்ரிஃபர்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கூட கொடுத்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இல்லை எனக்கு கஸ்டமைஸ்டு எனக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே கம்ஃபர்டபுளாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரிஃபர்டே கொடுத்துக்கிறேன். சைட்டோட யூசர் நேம் வந்து டம்மியாகவே கொடுக்குறேன். அட்மின் பாஸ்வேர்டு admin 123 இதுதான் கொடுக்குறேன். நான் அதை டெலிட் பண்ணிவிடுவேன், ட்ரை பண்ண வேணாம். WordPress இமெயில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், இங்கே உங்கள் விருப்பம் தான். அட்வான்ஸ் ஆப்ஷனில் வேறு என்ன இருக்குன்னா மல்டி சைடானு கேட்குது, இது சப்டைரக்டியா சப்டொமைனா அப்படின்னு கேட்குது, அதெல்லாம் இல்லைன்னு கொடுத்துடலாம். ப்ரொவிஷனிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிட்ருக்கும். மேலே வந்து இருக்கிறது பழசு, இது வந்து புதுசு. ஆக்சுவலாக மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். டேட்டா பேஸ் என்ன, இதோட போர்ட்டு, இதோட ரூட் ஃபோல்டரு இதெல்லாம் காட்டும். இதில் டூல்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கீழேயும் பார்த்துருவோம். இங்கே இன்ஸ்டால்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த விண்டோஸ் கமெண்ட் ப்ராசஸர்னு கேட்கும், இது வந்து ஆக்சுவலாக எஸ்ன்னே கொடுத்துக்கோங்க. இது எங்கே கேட்குது அப்படின்னா, ஸோ இங்கே தான் கேட்குது, வேறு எங்கேயும் இல்லை. இங்கே வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்ல, கமெண்ட் பண்ண முடியும், கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ணி கூட பண்ண முடியும். டெவோப்ஸ் டெவலப்பர்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு. மேக்ஸிமம் அந்த கமெண்ட் டைப்பில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட்டு அண்ட் லைப்ரரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றிக்க முடியும். விஷுவல் ஸ்டுடியோ கோடோட கனெக்ட் பண்ணிக்கலாம், PHP ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ரீலோட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிறது ப்ரௌசர்ஸில். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களா ப்ரௌசரில் லைவ் செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் லிங்க் செக்கர், இமேஜ் ஆப்டிமைசேஷன், உள்ளுக்குள்ளேயே WordPress போயிட்டோன்னா இமேஜெலாம் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ WordPress வந்து ஆட் ஆகிட்டுருக்கு இதில் ஆக்சுவலாக. அண்டு இதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. டாக்குமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரோவேஷன்லாம் இருக்குது, WP Engine 5 இருக்குது. சைன்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லாம் இருக்குது, போயிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேசிக்காக தான் நான் அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அண்டு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருசாக நீங்கள் பயங்கரமாக ஒர்க்லாம் பண்ண முடியாது. இதில் என்ன இருக்கோ அதுதான் பேசிக்காக பண்ண முடியும். ப்ரொவிஷன் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக நிறைய கிடைக்கும். ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் இது சேம் இதே மாதிரி ஓப்பன் ஆகுது. இதில் நெஞ்சிக்ஸ்னு இருக்குது. நான் அப்பாச்சின்னு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை சேஞ்சஸ். ஓகே, அப்பாச்சி சர்வர் போய்க்கலாம். மோஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து நெஞ்சிக்கு வந்து வேணாங்கிறாங்க, ஏன்னு தெரில எனக்கு. மேபி ரீசன் இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பாச்சி சர்வர் தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். இங்கே மேலே WP admin இருக்குல்ல, இதை கூட கொடுக்கலாம், இல்லை ஓப்பன் சைட்னு கூட கொடுக்கலாம். நான் WP admin தரேன். கண்டினியூ சைட் கேட்கும், இதை கண்டினியூ டு சைட்னு கொடுத்துருக்கோங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. எஸ், இவ்வளோ தான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே போதும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். SSLலாம் அதோட கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எப்போனா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், எப்போனா ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் டீட்டெயில் புல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, இது எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஆக்சுவலாக இது மேக்ஸிமம் கஸ்டம் டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் இல்லை நார்மலாக வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் டொமைன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. SSLலாம் ரொம்ப இதாக அன்ட்ரஸ்டடாக தான் இருக்கும். இவ்வளோ கொடுக்குறாங்கிறதே பெருசு தான் ஆக்சுவலாக நமக்கு. இது எக்ஸசைஸ் இங்கே போட்டிருக்க மாதிரிலாம் கிடையாது. எஸ் கொடுத்து ட்ரஸ்டட்னு கொடுத்தாச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். கமெண்ட் ப்ராம்ப்ட்டு வழக்கமாக இந்த மாதிரி SSL இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே போவோம், ஜென்ரல் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல HTTPSன்னு மாற்றி விட்டு வருவோம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா லாகின் கேட்கும். ஓகே, இப்போ லாகின் கேட்குது. SSL போயிருக்கோம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். WP admin கொடுத்து ஓப்பன் சைட். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைன், இவ்வளோ தான் போல். ஓகே எனஃப். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இது உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நான் பழசு சொன்ன மாதிரியே இன்ஸ்டன்ட் WP கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். அது கூட உங்களுக்கு இன்னும் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு இதில் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த WP கோடுங்கிறது நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோடய பழசு தான் இது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இதுவும் நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம். அண்டு இதில்
சில நிறைய டெஸ்டிங் பண்ணியிருப்பேன். நிறைய ப்ளக்கின்லாம் ஏற்றி தீம்லாம் ஏற்றி என்ன சப்போர்ட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக நிறைய ஏற்றிருப்பேன். இருக்க ரொம்ப லோ லெவல் தான். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் வந்து ஆக்டிவாக காட்டும். இதில் எஸ்எஸ்எல் ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். அது டைம் எடுத்துக்கும், ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அதில் காட்டல. டெம்ப்ளேட் இஸ் மிஸ்ஸிங், தீம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், தீம் இல்லை. இது ஆக்சுவலாக நான் டெவலப் பண்ண தீம் அது. ஸோ ஆகாஷ் தீம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக. ஸோ இது நான் ஆக்சுவலாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் கரண்ட்லி பார்க்குறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரலாம். நான் இப்போ தான் கஸ்டம் டெவலப்மெண்ட்குள்ளார போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப்லேருந்து தான் போயிட்டு கஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எப்படி தீம் வந்து இந்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே போயிட்டு சேஃப் அண்ட் செக்யூராங்கிறதே நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் புஷ் பண்ணி போட ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.